Hello, my dear aspirants. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற poem என்னன்னா ஆஃப் மதர் அமாங் அதர் திங்ஸ் ரிட்டன் பை ஏகே ராமானுஜன். இது யூனிட் 7ல் கொடுத்துருக்க லிஸ்ட் ஆஃப் போயட்ஸோட போயம் தான் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் லுக்கிங் ஃபார் அ கசின் ஆன் அ ஸ்விங் ஏகே ராமானுஜனோட போயம் தான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். யூ கேன் ரெஃபர் தட் வீடியோ ஆல்சோ. Let me go with the text. இந்த போயமோட டைட்டில் பார்த்தீங்கன்னா ஆஃப் மதர் அமாங் அதர் திங்ஸ். ஆஃப் மதர் அப்படிங்கும்போதே we can understand இந்த போயம் வந்து அபவுட் மதரை பற்றி தான் வந்து இருக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரியுது. அண்ட் அமாங் அதர் திங்ஸ் அப்படின்ற இந்த இதோ மீனிங் பார்த்தோம்னா இப்போ இருக்க யூத் யங்கர் ஜெனரேஷன்ஸ் வந்து தன்னோட மதரை எப்படி வந்து கன்சிடர் பண்ணுறாங்க, லைக் ஆர்டினரி கமோடிட்டிஸ் எப்படி வந்து தன்னோட வீட்டில் இருக்க மற்ற பொருட்கள் மாதிரியே வந்து அம்மாவையும் வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்களுக்கும் வந்து எமோஷன்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாமல் இருக்காங்க அப்படின்றதையும் வந்து இந்த போயமில் கன்வே பண்ணுறாரு. ஸோ இந்த போயம் வந்து பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டாக வந்து ரைட்டர் போய்ட் வந்து பிரிச்சிருக்காங்க. அவங்க மதரோட யூத், ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூத், செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா த மிடில் ஏஜ், அண்ட் தென் தேர்ட் ஒன் இஸ் த ஓல்ட் ஏஜ் டைம். ஸோ அட் ஃபர்ஸ்ட் லுக் அட் த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. இதை வந்து 3 பார்ட்டாக வந்து பிரிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து தான் இதோட இதை வந்து நம்ம மீனிங்கை வந்து பார்க்க போகிறோம். Look at the first stanza. This is the first part, which means the youth stage. I smell upon this twisted blackbone tree the silk and white petal of my mother's youth. I smell upon அப்படின்றது மீனிங் பார்த்தீங்கன்னா he started to remember her mother's ஸ்மெல். அதாவது ஸ்மெல் அப்படின்றது ரிமெம்பரிங், அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்றது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இருக்காங்கன்னா ட்விஸ்டட் பிளாக் போன் ட்ரீ மாதிரி இருக்காங்களாமா. ஆக்சுவலாக பிளாக் போன் ட்ரீங்கிறது ஒரு நீண்ட மரமாக இருக்கும். பட் அண்ட் தென் அண்ட் ஆல்சோ அது வந்து எப்படி இருக்கும், ட்விஸ்டடாக இருக்கும். ஏஜ் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே வளைஞ்சிட்டு போயிடும் அப்படின்றது தான். ஸோ ஹீ இஸ் கம்பேரிங் ஹிஸ் மதர் வித் த பிளாக் போன் ட்ரீ, ஏஜ்டு பிளாக் போன் ட்ரீ. அதே மாதிரி அவங்களோட யூத்தில் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்க் அண்ட் ஒயிட் பெட்டல் ஆஃப் மை மதர்ஸ் யூத். அவங்க மதரோட யூத் எப்படி இருந்ததுன்னா சில்க் அண்ட் ஒயிட் பெட்டல். சில்க்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருந்திருக்காங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. அண்ட் ஒயிட் பெட்டல் அப்படிங்கும்போது கம்பேர் பண்ணுறாங்க, கம்பேரிங் மதர் வித் த ஒயிட் பெட்டல், ஃப்ளவர்ஸ் கூட கம்பேர் பண்ணுறாங்க. எப்படி ஃப்ளவர்ஸ் வந்து பூத்த உடனே எப்படி இருக்கு, ரொம்ப சாஃப்டாக அண்ட் தென் ரொம்ப பிரைட்டாக ஷைனிங்காக வித் ஃபுல்லாக இதாக இருக்கும் இல்லையா, ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி அவங்களோட மதரை வந்து அவங்க போய்ட் வந்து நினச்சி பார்க்குறாரு. From her earrings 3 diamonds splash a handful of needles, and I see my mother run back from rain to the crying cradles. From her earrings 3 diamonds வந்து ஸ்பிளாஷ் ஆகுது. அவங்களோட யங் ஏஜில் அவங்க வந்து ஒரு டைமண்ட் ரிங்ஸ் வந்து இயர்ரிங்ஸ் வந்து வியர் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு ஸ்பிளாஷ் ஆகுது. டைமண்ட்ஸ் அப்படின்னாவே யூஸ்வலாக வந்து அப்படியே ஷைனிங்காக வந்து கிளிட்டர் ஆகும் இல்லையா, லைட்டில் பார்க்கும்போது. அந்த மாதிரி வந்து ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நீடில்ஸ், எப்படி வந்து ஒளிக்கதிர்கள், அதை தான் வந்து இங்கே ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நீடில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எப்படி சூரியனோட ஒளிக்கதிர்கள் வந்து அப்படியே அந்த ஸ்ட்ரைக்ஸ் அப்படியே இருக்கும் இல்லையா, யூஸ்வலாக நம்ம வரையும் போது நம்ம அப்படி தானே வரையுவோம், சூரியனோட ரேஸ் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி சுற்றியும் 360 டிகிரியில். அதே மாதிரி அந்த டைமண்டோட அந்த ஸ்பிளாஷும், அதாவது அந்த பிரதிபலிப்பும் அந்த 360 டிகிரியில் வந்து ஸ்பிளாஷ் ஆகுது. அண்ட் ஐ see my mother run back from rain to the crying cradles. அப்புறம் அவர் பார்க்குறாரு, ஐ see my mother run back from rain to the crying cradles. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான நேரம். இந்த ரெயின் அப்படின்றது வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட டிஃபிகல்ட்டிஸ், அவங்க லைஃப்பில் இப்போ ஃபேஸ் பண்ணுற ஒரு டிஃபிகல்ட்டிஸ், என்ன ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து இந்த க்ரையிங் கிராடில் அப்படிங்கிறது இட் இஸ் அ மெட்டஃபர். க்ரையிங் கிராடில் அப்படிங்கும்போது
அந்த அழுகின்ற அந்த குழந்தை தொட்டில்ல இருக்கிற அந்த குழந்தை வந்து அழுகுது. ஸோ, அப்ப வந்து அவங்க என்ன பண்றாங்க, அந்த குழந்தைகளுக்காக எல்லா கஷ்டத்தையும், அந்த எல்லா டிஃபிகல்டீஸையும் தாங்கிக்கிட்டு வந்து கிராடில்ஸ் வந்து வராங்க. கிராடில்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, அம் நாட் ஒன்லி அவங்க ஃபேமிலில இருக்க அதர் மெம்பர்ஸும் கிடையாது. அவரும் வந்து தொட்டில்ல இருக்காரு அப்படின்ற அவங்களுக்காக வந்து அவங்க மதர் வந்து எல்லா டிஃபிகல்டீஸையும் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு, ஹார்ட்ஷிப்ஸையும் ஃபேஸ் பண்ணிட்டு, அந்த இதுல இருந்து வராங்க. அந்த கிரேன் கிராடில்ஸ்க்கு வந்து வராங்க அப்படின்றது அதோட மீனிங். The rain tackles you with broken threads. ஸோ இது வந்து இதோட வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து முடிஞ்சுது. தென் செகண்ட் பார்ட், அதாவது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லயே இந்த கஷ்ட காலங்கள் வந்து தொடங்கிடுச்சு. தென் செகண்ட் பார்ட்டுக்கு வராங்க. இட் இஸ் அ மிடில் ஏஜ். இப்போ வந்து அவங்களுக்கு மிடில் ஏஜ் இல்லையா? The rain tackles you with broken thread, the rags of the tree tassel light. இங்க வந்து நம்ம வந்துட்டு இந்த லைன்ஸை படிக்கும்போது we couldn't get the meanings clearly. இந்த இடத்துல வந்து நமக்கு மீனிங் வந்து கிடைக்காது. பட் நம்ம படிச்ச உடனே அதுக்கு கிடைக்காது. ஏன்னா ஒவ்வொரு லைன்லயுமே அதுக்கான மீனிங் கிடைக்காது. நெக்ஸ்ட் லைனுக்கு போக போக தான் அதோட ஃபுல் மீனிங் நம்மளுக்கு தெரியும். இதை வந்து பொயட்ஸ் வந்து இதை வந்து என்னன்னு நம்ம சொல்றோம்னா என்ஜாப்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. என்ஜாப்மெண்ட்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் படிச்ச உடனே நம்மளுக்கு மீனிங் கிடைக்காது. அடுத்தடுத்த நெக்ஸ்ட் லைன் போக போக தான் அதோட மீனிங் என்ன அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு லைன் தான் இது. we can get the இதுதான் வந்து பொயட்ஸ் வந்து இதை ஏன் இப்படி யூஸ் பண்றாங்கன்னா, இட்ஸ் கிரியேட் கியூரியாசிட்டி. ரீடர்ஸ்க்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி மேக் பண்ணும். அவங்க வந்து அதை தேடி வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. என்ஜாப்மெண்ட் அப்படின்ற இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் இந்த லைனை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, the rain tracked and you can see in the right side நான் கொடுத்துருக்கேன் பாருங்க கொட்டேஷனுக்குள்ள. the rain tracked and sew the rags of the tree with broken threads of tassel light. ஆக்சுவலா இந்த இடத்துல அந்த டெக்ஸ்ட் நம்ம படிக்கும் போது the rain tracked and sew with broken thread the rags of the tree tassel light அப்படிங்கும்போது இங்க நம்ம இந்த டெக்ஸ்ட்ல நம்ம படிக்கும்போது அந்த ரெயின் அப்படின்றது இட்ஸ் அதான் நம்ம சொன்னோம் இல்லையா, இட்ஸ் ஹார்ட்ஷிப். அண்ட் தென் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. டேக் அப்படிங்கும்போது விச் மீன்ஸ் லாங் ஸ்டிச். இப்போ இந்த ரேக்ஸ் அப்படிங்கும்போது கந்தல் துணிகள்லாம் இருக்கு இல்லையா, அதாவது பழைய துணிகளில் வந்து ஒன்றா சேர்த்து தைச்சு அங்கே வந்து ஒரு தொட்டில் வந்து கட்டியிருக்காங்க. மரத்தில் வந்து டாசில் ட்ரீ அப்படிங்கும்போது அந்த மரத்துல வந்து கட்டியிருக்காங்க. அந்த மரத்தை கட்டியிருக்காங்க. அந்த தொட்டில் வந்து எப்படி இருக்கு, பழைய கந்தல் துணிகளை வந்துட்டு என்ன பண்றாங்க, கிழிச்சு பிட்டு பிட்டா இருக்க துணிகளை வந்துட்டு தைச்சு ஒரு தொட்டிலா வந்து மேக் பண்ணி அதில் போட்டுருக்காங்க. அதில் குழந்தைங்க வந்து படுத்திருக்கு. ஸோ தட் இஸ் வாட் டாசல்டு லைட் அப்படிங்கும்போது அந்த ட்ரீ இருக்கு இல்லையா, அந்த ட்ரீல அங்கங்கே கேப்ஸ்ல வர அந்த லைட்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த மேலே அந்த தொட்டல்ல வந்து விழுது. That is what tassel light penetrates, which penetrates through the cracks. That is what. And the next line, but her hands are a wet eagle's two black pink crinkle feet. But her hands are a wet eagle's two black pink crinkled feet. இப்போ அவங்களோட ஹேண்ட்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெட் ஈகிளோட ஃபீட் மாதிரி இருக்கு. அது அந்த அந்த ஈகிளோட ஃபீட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிங்க் பிளாக் பிங்க் அப்படின்னு ரெண்டுமே சேர்ந்த மாதிரி. அதாவது பிளாக் அப்படிங்கும்போது அவங்களோட மேல்புறம் வந்து எப்படி இருக்கும், அந்த ஈகிளோட லெக் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப வந்து பிளாக்கா இருக்கும். பிளஸ் பிங்கா அந்த ஃபீட்டோட பகுதியில் வந்து பிங்க் கலர்ல இருக்கும் இல்லையா. டூ பிளாக் பிங்க் கிரிங்கிள்டு ஃபீட். கிரிங்கிள்டு அப்படிங்கும்போது அப்படியே வந்து எப்படி தோல்லாம் சுருங்கி சுருங்கி இருக்கும் இல்லையா. இப்போ வந்து அந்த மிடில் ஏஜ் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து எப்படி இருக்கு, அவங்களோட ஸ்கின்ஸ்லாம் வந்து ரொம்ப இதாயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வறுமை ப்ளஸ் அவங்க படுற கஷ்டங்கள், அப்புறம் வந்துட்டு அவங்க வந்துட்டு செஞ்ச வேலைகள்னால அவங்களோட தோல்லாம் ரொம்ப ஹார்டாகி சுருங்கி இப்படி வந்து அவங்களோட இது வந்து இருக்கு. மதரை வந்து எதோட கம்பேர் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா ஈகிளோட வந்து இப்போ கம்பேர் பண்றாங்க. அவங்களோட ஹேண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கழுகோட கால்கள் வந்து எப்படி இருக்குமோ பிளாக் அண்ட் பிங்க் வித் கிரிங்கிள் ஃபீட், அப்படி தோல்கள்லாம் சுருங்கி இதாக இருக்கும் இல்லையா, ரொம்ப இதாக ஹார்டா, அந்த மாதிரி வந்து அவங்களோட ஹேண்ட்ஸ் வந்து இப்போ இருக்கு.
The next one talon crippled in a garden. இங்க talon அப்படிங்கும்போது claw of eagle. claw of eagle அப்படிங்கன்னா ஈகிளோட கால் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து clawன்னு சொல்றாங்க. இப்போ ஒன் talon crippled in the garden trap set for a mouse. ஒன் டே என்ன ஆகுதுன்னா, ஒரு தடவை ஒரு நாள் வந்து கார்டன்ல அவங்க அம்மா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களோட கை இங்க வந்து கழுகோட காலை தான் வந்து கையா வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க இல்லையா ப்ரீவியஸ் லைன்ல. ஸோ அந்த அந்த கை வந்து எங்க அடிபட்டதுன்னா ஒரு மவுஸ் ட்ராப்ல வந்து சிக்கி அவங்க வந்து ஒரு விரலை வந்து இழந்துடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு 4 ஃபிங்கர்ஸ் தான் இருக்கும், ஒரு விரல் வந்து இழந்துடுறாங்க அப்படின்றது தான் வந்து சொல்றாங்க. Her sarees do not cling, they hang, loose feather of a one-time wing. Her sarees do not cling அப்படின்னா இப்போ வந்து அவங்களோட sarees இப்போ மிடில் அந்த ஏஜ்ல இருக்காங்க இல்லையா, அவங்களோட sarees வந்து எப்படி இருக்குன்னா கிளிங் டு நாட் கிளிங் அப்படின்னா ரொம்ப இப்போ வந்து ரொம்ப வயசாகி இருக்காங்க. ஸோ ஹர் சாரீஸ் டு நாட் கிளிங் அப்படிங்கும்போது நல்லா ஃபிட்டாக இல்லை. அந்த கிளிங்னா அந்த மடிப்புகள் எடுத்து அவங்க வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம சாரீ வியர் பண்ணும்போது எப்படி இருக்கும், ரொம்ப அப்படி ஃபிட்டாக நம்ம வந்து வியர் பண்ணுவோம் இல்லையா, நல்லா வந்து ஃப்ளீட்ஸ்லாம் எடுத்து பர்ஃபெக்டாக நம்ம வியர் பண்ணுவோம். அந்த மாதிரி தே டு நாட் கிளிங், தே ஹேங், ஜஸ்ட் வந்து அங்கே தொங்கிட்டு தான் இருக்கு. ஜஸ்ட் சிங்கிள் ஃப்ளீட்டாக எடுத்து வந்து கட்டியிருப்பாங்களே அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஹேங் தொங்கிட்டு மட்டும்தான் இருக்கு. லூஸ் ஃபெதர் ஆஃப் அ ஒன் டைம் விங். எப்படின்னா ஒரு ஒரு பறவை ஒரு தடவை அதோட விங்ஸை இழந்துடுச்சுன்னா அதோட லைஃபே வந்து போயிடும் இல்லையா, அந்த மாதிரி அவங்களோட யூத்தை வந்து இழந்துட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு, இப்போ அவங்களால வந்து அந்த சாரியும் வந்து வியர் பண்ண முடியாம அந்த 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 ஒரு லைஃப் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப அவங்க வந்து அந்த அந்த யூத் வந்து இழந்துட்டாங்க அப்படின்றது தான் இதோட மீனிங். அண்ட் ஒன் டைம் விங் அப்படி அதான் சொல்றேன், அந்த எப்படி வந்து ஒரு பறவை வந்து விங்ஸை வந்து இழக்குதோ, இழந்துட்டு அதுக்கு வந்து லைஃபே இல்லையோ, அந்த மாதிரி வந்து தன்னோட குழந்தைகளுக்காக இந்த கஷ்டங்கள்லாம் பட்டு அவங்க எப்படி ஆயிட்டாங்க, ரொம்ப வந்து டயர்டா, தோல்லாம் சுருங்கி, நாட் ஈவன் அந்த சாரீஸ் கூட வந்து ப்ராப்பரா வியர் பண்ண முடியாம அந்த அளவுக்கு வந்து அவங்களோட லைஃப்ல இருந்த ஒன் டைம் அந்த யூத்ஃபுல்ல வந்து இழந்துட்டாங்க. திஸ் இஸ் த செகண்ட் பார்ட். அதுதான் செகண்ட் பார்ட். மிடில் ஏஜ்ல அவங்க ஃபேமிலிக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவங்களோட ஃபேமிலிஸ் எப்படி வந்து இருந்தது, அப்புறம் அவங்களோட விரல் வந்து எப்படி லாஸ் பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே இந்த செகண்ட் ஸ்டேஜில் வருது. தென் தேர்ட் பார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஓல்டு ஒன். Let me go with the third part. My cold parchment tongue licks bark in the mouth when I see her four still sensible fingers slowly flex to pick a grain of rice for the kitchen floor. So from the kitchen floor, my cold parchment tough licks bark. A cold parchment tongue actually that tongue licks bark. It is a tongue my cold parchment tongue licks bark. இப்போ அவங்களோட டங் இப்போ கோல்டு பார்ச்மெண்ட் அப்படின்னா அவர் வந்து சொல்றாரு அவரோட இப்போ வந்து யூஸ்வலா வந்துட்டு இளம் வயதுல இருக்க பசங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட மதர்ஸை வந்து அவங்க பண்ணுற சாக்ரிஃபைஸையும் அவங்க பண்ணுற இதையும் வந்து ஒரு பெரிய விஷயமா கன்சிடர், இப்போ இருக்கிற பசங்க எல்லாமே அப்படிதான் இருக்காங்க இல்லையா, அவங்க கன்சிடர் பண்ணுறது இல்லை. நாட் எல்லாருமே சொல்ல முடியாது, சில பசங்க வந்து அதை வந்து புரிஞ்சிக்காம ரொம்ப ஹார்ஷாக பேசுவாங்க இல்லையா, தன்னோட மதர் தனக்காக செய்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து புரிஞ்சிக்காம ஹார்ஷாக பேசுவாங்க. தட் இஸ் வாட் அவரும் அந்த மாதிரி ஒரு காலத்தில் ரொம்ப டஃப் டஃப் லிக்ஸ் பார்க் அப்படிங்கிறது அதுதான். அவங்களும் வந்து ஹார்ஷாக வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து பேசியிருக்காங்க. When I see her four still sensible fingers slowly flex. Still sensible fingers slowly flex அப்படின்னா அவங்க வந்து அவர் வந்து பார்க்குறாரு, இப்போ வந்து தன்னோட அம்மாவை வந்து பார்க்குறாங்க. Still sensible fingers slowly flex to pick a grain of rice from the kitchen floor. ஸோ ஸ்டில் சென்சிபிள் ஃபிங்கர்ஸ் அப்படிங்கும்போது இன்னமும் எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப அந்த வேலைகளை வந்து தானே செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அவங்க அந்த 4 ஃபிங்கர்ஸ் தான் இருக்கு இல்லையா, அந்த 4 ஃபிங்கர்ஸை வச்சுட்டு மெதுவாக அந்த கிரெயின்ஸ் எல்லாம் வந்து அந்த ஃப்ளோர்லேருந்து ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து பக்குவமாக அந்த வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
இன்னமும் வந்து இந்த வேலைகள வந்து ப்ராப்பரா வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. தன்னால முடிஞ்ச வேலைகள வந்து இன்னமும் வந்து அவங்க செய்யறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் அ ராமானுஜன் வந்துட்டு சொல்ல வராரு. போயட் வந்து சொல்ல வந்துறாரு. அவங்களோட யூத்ல எப்படி இருந்தாங்க, அண்ட் தென் அட் மிடில் ஏஜ்ல எப்படி அவங்க வந்து சஃபர் ஆனாங்க. அட் லாஸ்ட் தன்னோட லைஃப வந்து குழந்தைங்களுக்காகவும், ஃபேமிலிக்காகவும் வந்துட்டு ஃபுல்லி வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் அட் ஓல்ட் ஏஜ்ல அவங்கள பார்க்கும்போது அவருக்கு வந்து எப்படி இருக்குன்னா, ரொம்ப அவரால வந்து பேசவே முடியாத அளவுக்கு வந்துட்டு இருக்காரு. அண்ட் தென் ஹி ஃபீல்ஸ் கில்ட்டி. அவரு தன்னோட அம்மா கிட்ட நடந்த விதத்துக்காகவும் வந்து ஃபீல் பண்றாரு. ஸோ திஸ் இஸ் ஹவ் த போயம் ends. Thank you. Share and subscribe with and share with your friends. Subscribe பண்ணுங்க so that you can get the notification. Thank you.